இப்போது விருது வழங்கும் விழாக்கு போகலாம். மெகா மகளிர் விருது 2016, மெகா உமன்ஸ் அச்சீவர் அவார்ட் 2016 வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, இணைந்து வழங்குவோர் டிஜே இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி மற்றும் டாவின்சி ஸ்கூல் ஆஃப் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர். முதல் விருது வாங்குபவர் இவர் கொங்கு நாட்டு தங்கம், காட்டு வாழ்க்கையை படம் பிடிப்பதில் சிங்கம், தன்னை விட பெரிய கேமராவை எடுத்துக்கொண்டு படம் பிடிக்க இவர் காட்டிற்குள் சென்றால் கொடிய மிருகங்கள் ஒய்யாரமாக போஸ் கொடுக்கும். எடுக்கும் படங்கள் அனைவரது பரிசையும் பாராட்டுகளையும் அள்ளிக்கொள்ளும். படத்தொகுப்பை பார்க்கலாமா? தலைபாரி பூச்சூடி பாடசாலை செல்லும் வயதிலேயே புகைப்படம் எடுப்பதை தன் பழக்கமாக்கிக் கொண்டவர் இவர். தனது 3வது கண்ணான கேமராவில் பல ஜால வித்தைகள் புரிந்த மிக இளவயதுக்காரரும் இவரே. திரு அருள் கார்த்திகேயன் காயத்ரி தம்பதியருக்கு மகளாக 2003ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்தார். சராசரி மனிதர்கள் செல்லத் தயங்கும் காடுகளில் துளியும் பயமின்றி சென்று வனவிலங்குகளை படமெடுக்கும் இளம் கன்று இவர். புகைப்பட கலைஞர்களான இவரின் தந்தையும் தாயின் சகோதரரும் கூறும் அனுபவங்களை கதையாய் கேட்டவருக்கு காட்டிற்கு செல்ல ஆசையும் ஏற்பட்டது. புகைப்படம் எடுக்க அதுவே உந்து சக்தியாகவும் அமைந்தது. மலை அடிவாரத்தில் அவரது வீட்டிற்கு அருகே உள்ள காடுகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்தவர் வால்பாறை, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் உள்ள காடுகளில் வனவிலங்குகளை படமெடுத்து பலரது பாராட்டை ஒருங்கே பெற்றவர். முதலில் இவர் எடுத்த ஆந்தைகள் புகைப்படம் அகிலமெங்கும் பெரும் பெயரை பெற்று தந்தது. அனுபவம் வாய்ந்த புகைப்பட கலைஞர்களே படம் எடுக்க தயங்கும் வனவிலங்குகளை காட்டிலேயே தங்கி படமெடுத்த சிறுவயது துணிச்சல்காரரும் இவரே. புகைப்படம் எடுப்பது மட்டுமல்லாமல் படிப்பு மற்றும் விளையாட்டுத் துறைகளிலும் கோலோச்சி வருபவர். சென்னையில் நடந்த நீச்சல் போட்டியில் 3ஆம் பரிசை பெற்ற இவர்தான் கோயம்புத்தூரில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் பங்கு பெற்று 12 தங்கப் பதக்கங்களையும் 5 வெள்ளிப் பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்தவர். சப் ஜூனியர் கேட்டகரியில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இவர் 2015இல் சகோதயா ஆல் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திய தடகள போட்டியில் உயரம் தாண்டுதல் விளையாட்டிற்காக தங்கப்பதக்கம் வென்று தன் தனித்திறமையை நிரூபித்தவர். கோயம்புத்தூரில் இந்திய அளவில் அனைத்து வயதினருக்கான புகைப்பட போட்டியில் 3ஆம் பரிசையும், கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கில் நடந்த புகைப்பட கண்காட்சியில் முதல் பரிசையும் பெற்று சிறந்த புகைப்பட கலைஞராய் தன்னை நிலைநிறுத்தியவர். மாவட்ட அளவில் இளம் சாதனையாளருக்கான பல விருதுகளை பெற்று புகழின் உச்சத்தில் இருப்பவர். உலக அளவில் பிபிசியும் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியமும் இணைந்து நடத்திய 11 வயது முதல் 14 வயதிற்கான புகைப்பட போட்டியில் கலந்து கொண்ட 42,000 போட்டியாளர்களில் முதல் பரிசை தட்டிச் சென்று உலக புகழ் பெற்றவர். பல அரிய விலங்குகளை காடுகளுக்கே சென்று படமெடுப்பதை ஆர்வமாக செய்து வரும் இவருக்கு படித்து IFS அதிகாரியாக காட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பது மிக பெரும் கனவு. காடுகள், விலங்குகள், பறவைகள் இவைகளை விட்டு விலகி இருக்கவே முடியாது என்று பெருமையாய் கூறுபவர்தான் விலங்குகளின் தோழி, வன வாழ்வியல் புகைப்பட கலைஞர் செல்வி சித்தாரா அவர்கள்.
மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக செல்வி சித்தாரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விருதினை வழங்குவதற்காக மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் திருமதி தயந்தி தங்கபாலு அவர்களையும், ஐயா திரு KV தங்கபாலு முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்களின் மிகப்பெரிய ஆச்சரியம் செல்வி சித்தாரா. நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய தோணுது. கேட்கலாமா சித்தாரா? எங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் சினிமாவில் பார்த்து தான் பழக்கம். இந்த வயசில் எப்படி உங்களுக்கு தைரியம் வருது காட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு? என்னோட மாமாவும் அப்பாவும் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கதையாக சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுக்குள்ளே போகும்போது? சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமா? பயமே இல்லையா? அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நேராக? பார்த்துருக்கீங்களா? ஓ எக்ஸலன்ட், சூப்பர். ஸ்டடீஸ்க்கெல்லாம் டைம் இருக்கா உங்களுக்கு? ஸ்விம்மிங்கில் பார்த்தா ப்ரைஸ் அல்றீங்க, தடகளத்தில் பார்த்தா ப்ரைஸ் அல்றீங்க, ஸ்டடீஸில் எப்படி? ஸ்டடீஸ்லேயும் நான் நல்லா படிப்பேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ப்ரவுட் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது மெசேஜ் சொல்லுங்கள். வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் நம்ம வர ஜென்ரேஷனுக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம எப்படி இருக்குதோ அவங்களுக்கும் காமிக்கிறதுக்கு நம்ம சேவ் பண்ணி அவங்களுக்கு காமி. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த மாதிரி ரொம்ப ஹொரேஷியஸ் அனிமல் எது நீங்கள் எடுத்திருக்கீங்க? ஞாபகம் இருக்கா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? என்னோட அவுல்ஸ். ஓகே. வேறு அனிமல்ஸ் ஏதாவது? லெப்பர்டா? எதுக்கு நின்று ஃபோட்டோ எடுத்தீங்களா? எடுத்துருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நம்ப முடியுதா? கேமரா ஹைட்டு கூட இல்லை உங்க. எக்ஸலண்ட்மா எக்ஸலண்ட்மா. இன்னும் நல்லா நிறைய சாதிக்கணும். எங்கள் மெகா டிவி விருதை நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ்.